குழந்தைங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கான ஒரு நல்ல பயிற்சி தான் அபாக்கஸ் பயிற்சி. அப்பேற்பட்ட இந்த அபாக்கஸ் பயிற்சியை வழங்க வல்ல மைண்ட் க்ளோ அபாக்கஸ் சென்டர் நம்ம சென்னை அண்ணா நகர்ல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்டரோட சம்மர் கேம்ப் இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. 4 வயதுல இருந்து 13 வயதுக்குட்பட்ட குழந்தைங்க இந்த சென்டர்ல தாராளமாக சேரலாம். இந்த சென்டர்ல அட்மிஷன்ஸ் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. தொடர்புக்கு 6380807419 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ராகுல் காந்தி அவர்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரு சில வார்த்தைகளை போட்டார் ராகுல் காந்தி அவர்கள். ஆனால் அந்த வார்த்தைகளே அவரோட பதவியை பறிக்கும் அந்தளவு கொண்டு போய் விட்டுருன்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ எல்லாம் லிட்டரலாக அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. 52 வயதான ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியோட முன்னாள் எம்பி. என்னப்பா முன்னாள் எம்பி அப்படின்னு ஷாக் ஆனீங்கன்னா அதாங்க இப்போ நடந்திருக்கு. முன்னாள் எம்பி அவர் தகுதி நீக்கமே பண்ணிட்டாங்க. நாம முந்தைய வீடியோவிலேயே கணிச்சிருந்தோம் தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நாடாளுமன்றம் சார்ந்த ஒரு சட்ட திட்டமே இருக்குன்னு சொல்லிட்டு. அது லிட்டரலாக அப்படியே படிச்சிருக்குங்க. இப்போ என்னாச்சுன்னா, கடந்த 2019 லோக்சபா எலெக்ஷனை முன்னிட்டு கர்நாடகாவோட கோலார் பகுதியில் ஒரு பரப்புரை கூட்டம் பெருசாக அங்கே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு காங்கிரஸ் தரப்புல இருந்து. அப்போ ஸ்டேஜில் பேசின ராகுல் காந்தி அவர்கள், எப்படிப்பா எல்லா திருடர்களுக்கும் மோடி அப்படின்ற சர்நேம் வருது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ಮೆಹುಲ್ ಚೋಕ್ಸಿ ಅವರು ಕೋಟ್ಯಾಂತರ ರೂಪಾಯಿ ಹಣವನ್ನು ಈ ದೇಶದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಲಲಿತ್ ಮೋದಿ ಅವರು ದೇಶದ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಪರಾರಿಯಾಗಿದ್ದಾರೆ. अच्छा, एक छोटा सा सवाल, इन सब के नाम, इन सब चोरों के नाम मोदी 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 कैसे हैं? ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಂದು ನನ್ನ ಸಣ್ಣ ಪ್ರಶ್ನೆ, ಈ ಎಲ್ಲ ಕಳ್ಳರ ಹೆಸರು ಕೂಡ ಮೋದಿ 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 ಅಂತ ಯಾಕೆ ಬರ್ತಾ ಇದೆ? नीरव मोदी, ललित मोदी, नरेंद्र मोदी, और अभी थोड़ा ढूंढेंगे तो और बहुत सारे मोदी निकलेंगे. இந்த வார்த்தைகளை காதுல கேட்ட பாஜகவினர் பயங்கரமா எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா பிஜேபி எம்எல்ஏவான பூனேஷ் மோடி அவர்களை சொல்லலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, சூரத் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துட்டாரு. சூரத் வேற எங்கேயும் இல்லை, குஜராத் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டில் லிட்டராக 4 ஆண்டுகள் வரைக்கும் விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தான் கடந்த 23ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுச்சுங்க. அதில் நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, ராகுல் காந்தி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பரபரப்பு பத்திக்க ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சலுகை மாதிரி பெயிலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் சிட்டிங் எம்பி, அவருக்கு அப்பீல் ப்ராசஸ்லாம் பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்கு அவர் வெளியே இருக்கணும்ல. ஸோ இதுக்காக தான் பெயிலை கொடுத்துட்டு 30 நாட்கள் வரைக்கும் தண்டனையை இடைநிறுத்தி வச்சிடுச்சு அதே கோர்ட்டு. இந்த தீர்ப்பு விவரம் வெளியான பிற்பாடு அடுத்த செகண்டே உள்ளூர் ஊடகத்திலிருந்து தேசிய ஊடகம் வரைக்கும் தலைப்புச் செய்தியே இந்த விவகாரம் தான். எதிர்கட்சிகள் எல்லாமே ஓரணியில திரண்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவா பதிவுகளை போடுறது, நிறைய ஸ்பீச்சை வெளியிடுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த செகண்ட் வரைக்குமே. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களவை செயலகம் இருக்குல்ல, ஆக்சுவலாக நாடாளுமன்றம் அப்படின்றது 2 அவைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவில் ஒருத்தர் எம்பி ஆகிறார் அப்படின்னா பொதுமக்கள் நாமெல்லாம் சேர்ந்து வாக்களித்து அவர் எம்பி ஆக்குவோம். இதுவே ராஜ்யசபாவில் இட் மீன்ஸ் மாநிலங்களவையில் ஒருத்தர் எம்பி ஆகிறார் அப்படின்னா அந்தந்த கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏக்கள் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து எம்பிஸை உருவாக்குவாங்க அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி. இப்படி அங்கே தேர்வு ப்ராசஸ் நடக்கும். இதில் நியமன உறுப்பினர்களும் அடங்குவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி அவர்கள் மாநிலங்களவையோட எம்பி கிடையாது, மக்களவையோட எம்பி. மக்கள் வாக்களித்து தேர்வு பண்ண எம்பி. வயநாடு தொகுதி கேரளாவில் இருக்குல்ல, அங்கேருந்து வாக்களித்து தேர்வு பண்ணப்பட்ட எம்பி. அப்பேற்பட்ட அந்த கேரளாவோட வயநாடு தொகுதி இருக்குல்ல, அது காலி ஆயிடுச்சு அப்படின்னு மக்களவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடுச்சு. தீர்ப்பு இப்போதான் வந்தது, உடனே இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் இப்போதைய காலி இடங்கள் 3ஆ உயர்ந்திருக்கு. ஏற்கனவே 2 காலி இடங்கள், இப்போ இவரோட தொகுதி வேற காலியாக இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்களா, அவ்வளோதான் 3ஆவது காலியோடுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த வயநாடு தொகுதியை பற்றி தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் எதுவும் அறிவிக்கலை. ஏன்னா ஒரு தொகுதி காலின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் நடத்தப்படும். மக்களவை செயலகம் அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் எதுவும் அறிவிக்காமல் இருக்காங்க. சரிப்பா, அப்போ தேர்தல் ஆணையம் அறிவிக்கலைன்னா மக்களவை செயலகம் சொன்னது செல்லாதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் மக்களுக்கு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா, இந்த விவகாரத்தில் மக்களவை செயலகம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதியானது, இதை மாற்ற முடியாது. ஸோ இதுக்காக தான் ராகுலுக்கு சிக்கலே வந்திருக்கு. அது எப்படி சிக்கல் வந்திருக்குன்றதையும் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட லட்சத்தீவு தொகுதி எம்பி முகமது ஃபைசல், இவருக்கு எதிராக கொலை முயற்சி வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுது. 10 ஆண்டுகள் வரைக்கும் நீதிமன்றம் சிறை தண்டனை விதிக்குது. கவரட்டி செஷன்ஸ் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ட்டு தான் தீர்ப்பை வழங்குச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் கேஸ்லையும் தீர்ப்பு வழங்கினது சூரத்தில் இருக்க ஒரு கோர்ட்டு, இவர் கேஸில் தீர்ப்பு வழங்கினது செஷன்ஸ் கோர்ட்டு. லிட்டலாக சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் எதுவுமே போல, எல்லாம் அந்த கிழமை நீதிமன்றங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வருது. ஸோ இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுதா, எம்பி பதவியை உடனே பறிக்கிறாங்க. ஏன்னா கேஸில் உள்ளே போகிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி எம்பி பதவி இருக்கும். கேரளா ஹைகோர்ட்டில் இவர் தரப்பில் அப்பீல் பண்ணப்படுதுங்க. தண்டனையை கேரளா ஹைகோர்ட் நிறுத்தி வச்சிருச்சு. இது அங்கே நடந்துச்சு. செஷன்ஸ் கோர்ட்டோட தீர்ப்புக்கும் கேரளா உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. இது ரெண்டும் நடந்ததுக்கப்புறம் நாம் என்ன நினைப்போம், ஓகேப்பா அப்போ ஒரு எம்பியாக தொடருவார்ப்பா, தூக்க மாட்டாங்கப்பா, பதவி நீக்கலாம் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இங்கே தான் ட்விஸ்ட்டு. தகுதி நீக்கம் ரத்து அப்படின்னு மக்களவை செயலகம் அறிவிக்கவே இல்லை. சொல்லுங்க, என்ன தெரியுது? என்ன நடந்தாலும் மக்களவை செயலகம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் அல்டிமேட்டு. இந்த விஷயத்தெல்லாம் கிளைம் பண்ணுறது வெளியாட்கள் கிடையாது, முகமது ஃபைசல். ஸோ இதையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கலாம், அதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அரசியல் தெளிவாக பிறக்கும். ரைட்டு, ராகுல் அவர்களோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீதிமன்றம் விதித்திருக்க அந்த தண்டனை காலம் இருக்குல்ல, அது 2 ஆண்டுகள். இந்த 2 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடும் 6 ஆண்டுகள் வரைக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக 8 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம்னு எடுத்துக்கொள்ளப்படும். தகுதி நீக்கம் பண்ணப்பட்ட வரையறை இப்படி தான் இருக்கும். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷங்கள் வரைக்கும் ராகுல் காந்தியால் தேர்தலில் நிற்கவே முடியாது. இப்போ ஏற்பட்ட ஒரு ட்விஸ்ட்டும் உள்ளே இருக்குது. ஏன்ப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? 8 வருஷம் ராகுல் காந்தி இல்லாத ஒரு எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குங்க. இதெல்லாம் இப்போ ஆரம்ப கட்டமாக தான் இருக்குது. போக போக இவங்க பக்கமாக தான் வரும்ன்றல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஓகே, ராகுலுக்கு எதனா வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குது மக்களே. இந்த தீர்ப்பு இருக்குல்ல, சூரத் கோர்ட்டு கொடுத்துருக்க தீர்ப்பு, இதை எதிர்த்து அப்பீல் செய்யணும். இவர் தரப்புலேருந்து அப்பீல் செய்யணும். அப்பீல் செஞ்சு அதில் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும். இட் மீன்ஸ் அந்த சூரத் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தடை விதிக்கப்படணும். இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் ராகுலோட தகுதி நீக்கம் இருக்குல்ல, அந்த பதவி பறிப்பு, இதை தடுக்க முடியும். இது ரெண்டும் நடக்கலை, தகுதி நீக்கம் அப்படின்றது முழுமையாக செல்ல ஆரம்பிச்சிடும். தற்காலிகமாக இருக்கிறது நிரந்தரமாக மாற ஆரம்பிச்சிடும். ரைட்டு, முகுல் ரோஹத்கி, இந்த மனுஷன் சொல்கிற விஷயம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட முன்னாள் தலைமை வழக்கறிஞர். என்ன சொல்கிறாப்புல, எங்கள் தீர்ப்பு வந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே ராகுல் காந்தி அப்பீல் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. அன்னைக்கு மாலையோ இல்லை அடுத்த நாள் காலையோ விசாரிச்சே ஆகணும் இந்த குறிப்பிட்ட அப்பீல் அப்படின்ட்டு நீதிபதி கிட்ட அவங்களுக்கு வலியுறுத்துகிற தார்மீக உரிமை இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க அதை பண்ணலை. காங்கிரஸில் சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவரே சொல்கிறாரு, காங்கிரஸில் சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, இருந்தும் அப்பீல் போகிறதுல எதுக்கு இவ்வளோ தாமதம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. தீர்ப்பை ரத்து செய்கிறது மட்டும்தான் ராகுல் காந்திக்கு இருக்க ஒரே வழின்னு முகுல் ரோஹத்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னதையே தான் நாம் இங்கே பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ 2 கருத்துக்களும் ஒரே நேரத்தில் ஒத்து போகுது. ரைட்டு, இதுக்கு மத்தியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சகம் இருக்குல்ல, அது என்ன நம்ம சொல்லியிருக்கு, படையப்பா படத்தில் சிவாஜி கணேசன் சாரோட ஃபேமிலியை வீட்டிலேருந்து வெளியே அனுப்புவாங்களே இந்த மணிவண்ணன் சாரோட குரூப்பு, லிட்டரலாக அது அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போதுங்க அந்த காட்சி. அப்படி தான் இருக்குது. என்ன இந்த அமைச்சகம் சொல்லியிருக்குன்னா, ராகுல் காந்தி அரசு பங்களாவில் குடியிருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களை தகுதி நீக்க அறிவிப்பு வெளியான 1 மாதத்துலேயே காலி செஞ்சாகணும். இப்போ வீட்டு வாடகை கொடுக்கலாம், ஏமா அவனுக்கு அடுத்த 1 மாதம் தான் டைமு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியில் வீடு ரெடி பண்ணிட்டு நீ கிளம்பிட்டு இங்கே இருக்கக்கூடாது சொல்லுவாங்களே, லிட்டரலாக அதே தான். இங்கே 1 மாதம் வரைக்கும் கெடு. ராகுல் காந்தி அவர்கள் 2004 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி நம்பர் 12 துக்லக் லேன் அரசு பங்களா இருக்குல்ல, அங்கே தான் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இப்போ பாஸ்ட் டென்ஸாக மாறிடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அமைச்சகத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படி அமைஞ்சிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு அந்த ஒரு நபரை சுற்றி மட்டுமே, வேற யாரும் இல்லை, ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு பர்சனை சுற்றி மட்டுமே. அவர் பதிவுகளாக போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுல, செய்தியாளர்களை சந்திக்கணும்ல, வர்ற கேள்விகளை எதிர்கொள்ளணும்ல, அப்பேற்பட்ட நேரத்தை எதிர்பார்த்து தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ எந்தளவு வெயிட்டாக இருக்காருன்றது மேட்டர் இல்லை, வில்லன் அதை விட வெயிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த தரப்பும் சரி பாஜக தரப்பும் சரி 2 சமமான பலத்தில் இருந்தால் தான் அரசியல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அந்த வகையில் இவரோட செய்தியாளர் சந்திப்பை எதிர்பார்த்து தான் ஒட்டுமொத்த நாடும் காத்துக்கிட்டு இருந்துச்சு, இன்க்ளூடிங் பாஜக தொண்டர்களும் தான். ஏன்னா என்னத்தை அங்கே வந்து பேச போகிறாரு, இதுக்கு மேலே என்ன பேச போகிறாரு, இந்த எதிர்பார்ப்பில் அவங்க பார்த்தாங்க. அப்போ அவர் பேசினாரு பாருங்க கொந்தளிச்சு, ராகுல்ஜியா இது அப்படின்னு பல பேருமே ஆச்சரியத்தில் புருவத்தை தூக்குனாங்க தான் சொல்லணும். அப்படி பேசியிருந்தார். அதில் ஸ்பெசிஃபை பண்ணி அவர் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குங்க, நான் அதை ஓப்பன் பண்ணிடுறேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சாவர்கர் கிடையாது, காந்தி அப்படின்னு பதிவு பண்ணார்.
இந்த ஒரு லைனை சொல்கிறதுக்கு அப்போ அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக அல்டிமேட் லைனுங்க. அவரோட பேச்சில் கடைசியாக வந்த வார்த்தைகள் இது. அதுக்கு முன்னாடியும் பல விஷயங்களை பேசியிருந்தார். அவர் பேசின எல்லா விஷயங்களையும் தமிழில் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி நானே வழங்குறேன். அதை ஃபுல்லாக கேட்டு வாங்க. அப்போ தான் புரியும் அரசியல் விறுவிறுப்பு எவ்வளோ தூரம் இந்தியாவில் போயிட்டு இருக்குன்னு. लोकतंत्र पर आक्रमण हो रहा है. இந்தியாவில் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. நாடாளுமன்றத்துக்குள்ள எந்த ஒரு உறுப்பினராலையும் அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சொல்லவே முடியல. அதானி விவகாரத்தை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசின என்னோட பேச்சுகள் எல்லாமே அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு. நாடாளுமன்றத்தில் என்னை பத்தி தவறான குற்றச்சாட்டுகளை மத்திய அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரத்தை பத்தி பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்பின பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே தொடங்குச்சு. தகுதி நீக்கத்தை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. தகுதி நீக்கம் செய்யறதுனால மட்டும் என்னோட குரலை ஒடுக்க முடியாது. அதானி பிரச்சனையை திசை திருப்ப நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடியை நோக்கி நான் 3 கேள்விகளை மட்டும்தான் முன் வச்சேன். அதானி குழுமத்துல 20,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்ச நிறுவனங்கள் யாரோடது, அந்த பணம் யாரோடது, இது மாதிரி சில கேள்விகள் தான். மோடி வெளிநாடு சென்ற போதெல்லாம் அதானி குழுமத்துக்கு தொழில் ஒப்பந்தங்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுல, அதை எல்லாத்தையும் புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டேன். அதானிக்காக விமான நிலையங்கள்ல விதிமுறைகள்ல மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதானி குழும முறைகேடு விவகாரத்துல சீனாவை சேர்ந்த ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கு. பிரதமருக்கும் அதானிக்குமான தொடர்பை பத்தி நாடாளுமன்றத்துல புதிய தகவலை பேசிடுவேனோ அப்படின்றதுனால மட்டும்தான் என்ன தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதானிய பத்தின என்னோட பேச்சை கேட்டு பிரதமர் மோடி பயந்துட்டாரு. அந்த பயம் அவரோட கண்கள்ல தெளிவா தெரிஞ்சுது. அதனாலதான் என்ன தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஒருபோதும் வெளிநாடுகளை இந்திய ஜனநாயகத்துல தலையிடும்படி நான் கேட்டதே கிடையாது. அரசியல் நீதி அப்படின்றது என்னோட ரத்தத்துல கலந்துருக்கிறது. என்னோட பேச்சு மோடிக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு ஆதரவளிச்ச எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நன்றிகள். அவங்களோட இணைஞ்சு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன். நாட்டு மக்களோட ஜனநாயகத்திற்காக நான் போராடிக்கிட்டே இருப்பேன். நான் நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, என்னோட வேலையை கரெக்டா செய்வேன். என்ன நிரந்தரமா தகுதி நீக்கம் செஞ்சாலும் பரவாயில்ல, மக்களுக்காக தொடர்ந்து போராடுவேன். குற்றம் செஞ்சவன் எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பதான் பார்ப்பான். அதை தான் பாஜக செய்யுது. மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சாவர்கர் கிடையாது, காந்தி. காந்தி மன்னிப்பு கேட்க மாட்டான். ராகுல் காந்தி அவர்களோட இந்த பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிற்பாடு காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஃபுல்லா ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும், பாஜக ஆதரவாளர்கள் ஃபுல்லா ராகுல் அவர்களுக்கு எதிர்ப்பாகவும் நிறைய பதிவுகளை இட ஆரம்பிச்சாங்க. இதில் இன்பிட்வீன்ல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இருக்காங்களே, அவரும் ஒரு பதிவிட்டு இருந்தாருங்க. ராகுல் காந்தி குழந்தை, மோடி அவர்கள் நடத்தும் நாடகம் இதுன்னு அவருக்கே உரித்தான இந்த விமர்சனம் பண்ற பாணி இருக்கலாம், அதுல ஒரு பதிவிட்டு இருந்தாரு. அந்த பதிவும் சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில தாங்க பிஜேபியோட எம்பியான ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாப்ல, விஷயத்தை பற்றி பேசாமல், அந்த மெயின் கான்டென்ட் என்ன, அந்த சப்ஜெக்ட் என்ன, அதை பற்றி பேசாமல் ராகுல் காந்தி பொய்யா பேசிக்கிட்டு தெரிகிறாரு. மோடியை பற்றி சிந்தித்து பேசினதா, தாட்ஃபுல்ன்ற வார்த்தை அவர் சொல்கிறாரு. மோடியை பற்றி சிந்தித்து பேசினதா ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதாவது 2019 அவர் பேசினது எல்லாமே சிந்திச்சு பேசினாராம். இதுக்காக தான் இப்போ அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் 2019 என்ன பேசினாரு, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காருல, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட முக்கியமான பெருந்தலைகள் ராகுல் காந்தி அவர்களோட பிரஸ் மீட்டை பற்றி என்னென்ன கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த கருத்தும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் அவுட் ஆஃப் சிலபலா இன்னொரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். அதாவது, நேரு தலை சிறந்த நபர் தானே, பிறகு எதுக்காக அவரோட பெயரை சர்நேமாக பயன்படுத்துறதுக்கு பயப்படுறீங்க, அவமானமா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. இப்போ இந்த வீடியோவை எடுத்து போட்டு நிறைய பேரும் அவங்க தரப்பு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம், அது இதுன்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயங்களை பொதுமக்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரதான் ஊடகத்தோட வேலை. நாங்கள் கொண்டு வந்துட்டோம், முடிவு உங்கள் கையில். अगर नेहरू जी के नाम का उल्लेख नहीं हुआ तो कुछ लोगों के बाल खड़े हो जाते हैं, उनका लहू एकदम गर्म हो जाता है कि नेहरू जी का नाम क्यों नहीं दिया। हमसे कभी छूट जाता होगा नेहरू जी का नाम, और छूट जाता होता होगा हम ठीक भी कर लेंगे क्योंकि वो देश के पहले प्रधानमंत्री थे। लेकिन मुझे ये समझ नहीं आता है कि
कि उनकी पीढ़ी का कोई व्यक्ति नेहरू सरनेम रखने से डरता क्यों है? क्या शर्मिंदगी है नेहरू सरनेम रखने से? क्या शर्मिंदगी है? इतना बड़ा महान व्यक्तित्व अगर आपको मंजूर नहीं है, परिवार को मंजूर नहीं है और हमारा हिसाब मांगते रहते हो, आदरणीय सभापति जी, இந்தியாவோட நீதி வளத்தை நிர்ணயிக்கிற பிரதான பொறுப்புல இருக்கவர் இந்த ஆளுமை தான். வேற யாரும் இல்ல, நம்ம நாட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நம் தேசத்தின் தலைமை நீதிபதி டாக்டர் D.Y. சந்திரசூட். இவர் நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாருங்க. அந்த ஈவெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணார். இந்த கருத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தேசிய அரசியல் கலைபரம் இருக்குல்ல, இதோடு தொடர்பு படுறது கிடையாது. ஆனால் இந்த கருத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாம் மனசில் வச்சுக்கணும். அப்பேற்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு சில பெரிய புயல் கிளம்புறதுக்கு கீழமை நீதிமன்றங்களே போதும். அவங்க கொடுக்குற தீர்ப்பை பேஸ் பண்ணியே இது சரிங்க இது தப்புங்க அப்படின்னு கருத்து சொல்றதுக்கும் நிறைய பேரும் பதிவுகளை இடுறதும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட நிகழ்வுகள் சார்ந்து தான் இந்த ஒரு கருத்து ஒருமித்தா அமைஞ்சிருக்கு நம்பலாம். என்ன சொல்லியிருக்காரு? தேசத்தை பிரதிபலிக்கிறதே உச்ச நீதிமன்றம் தான். வெவ்வேறு மாநிலங்களில் பலதரப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. எந்த பகுதிகளில் அந்த நீதிமன்றங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றது மேட்டர் கிடையாது. எல்லா நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றத்தோட பிரதிநிதியே, ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தினார். இதை உறுதி செய்யறதுக்கான எல்லா நடவடிக்கையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுதுன்ற விஷயத்தையும் CJI நம்ம முதலில் சொல்லியிருந்தாரு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வியூகம் அப்படின்றது எப்படி கூட நடக்குமா, நகருமா அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான். ஏப்பா இது நாங்களா சிந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை சிந்திச்சிருப்பீங்க. இதை பற்றி ஒரு இடம் சிந்திச்சு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.